மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, 2-3 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ரெண்டு நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்னைக்கு ஒரு வெஜ் பிரியாணி செய்யலாம். காய் ஒரு கூட்டு மாதிரி காய் செய்யலாம். வாங்க, பாத்திரம் வந்து அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுட்டும்ப. வாங்க போகலாம் சமைக்கிறதுக்கு. திரும்பி பார்த்துடலாம் வாங்க. ஏன்னா பாத்திரம் மட்டும்தான் தெரியும். நான் போடுற பொருள் வந்து அப்படியே என்ன போடுறேன்னு சொல்லிகிட்டே போடுவேன் இல்லைங்களா, அதை பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த அடுப்பில் வந்து நான் சவுசரக்காயும் வாழைக்காயும் போட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் வேக வச்சு தண்ணி கீழே ஊற்றுறது இதுதான். சும்மா மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும், உப்பு போடலைங்க, மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு அப்படியே வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை வந்து எடுத்துரும்ப. அங்கிட்டு வந்து நம்ம என்ன போடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கலாம். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், முடிய மாட்டேங்குது. சரி பார்க்கலாங்க வாங்க. சட்டி காஞ்சிட்டு இருக்கோம். இதுக்கு தேவையாக இருக்கிறது பூண்டு, பெரிய வெங்காயம் 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் வந்து காய்க்கும் இதுக்கும் போட்டுக்கலாம் அரைச்சி ஊற்றி. ஒரு 5 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை நிறைய போட்டு வச்சுருக்கிறேன். இங்கே காயோட இருக்குது. ஃபஸ்ட்டில் சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சா, சரி செய்யலாம், எனக்கே வந்து செய்யலான்னு சொல்லிட்டு தான் ஆசையாக இருந்தது. சரி செஞ்சிடலாம். கேரட்டும் பீன்ஸும் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அதனால அப்படியே கருவேப்பிலை, இது புதினா இதெல்லாமே 2 முறை போட்டு தண்ணியில் அழைச்சி ஒரே பாத்திரத்தில் வச்சுட்டேன். அதுதான் இந்த மானே தேனை பொன்மானேன்ற மாதிரி எல்லாம் தேடல எடுக்கணும். நம்ம அடுக்கி வச்சிருக்கிற பாத்திரத்தில் இருந்து ஒவ்வொன்றா எடுத்து வைக்கணும். ஒரு 2 இலை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு கடல் பாசி எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்குறோங்க. அதனால் இதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் எடுத்து போட்டுக்கிறோம்ப. அதிலே தான் போடுறோம்ப, சாப்பாட்டுக்கு தான் போடுறோம்ப. எடுத்து காட்டுறேன். இந்த காய் பேர் எனக்கு இந்த மொட்டு பேர் தெரியல. இது லவங்கம், இது வந்து ஒரு காய். இது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். மொத்தம் வந்து ஒரு 4 வகை தண்ணியை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே பொடி பண்ணி வச்சுருக்கிறோம். இதெல்லாம் போடணுன்னு அவசியமாக இல்லை. பொடியிலேயே நம்ம எல்லாம் போட்டு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா. எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒன்றா போட்டுக்கலாம். ஏன்னா பட்டுன்னு மூஞ்சிலேயே அடிச்சிடும். அதனால் டக்குன்னு போட்டு ஒன்றா தள்ளி விட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுக்கலாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூண்டு போட்டுடலாங்க. நல்லா பச்சை மிளகா கீழே வச்சுருக்கிறது.
1/2 கிலோ அரிசி போட்டு தாங்க செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு காலையிலே. சரி, வாழைக்காய் வாங்கி 2-3 நாள் ஆயிடுச்சு. அது வந்து நம்ம தொட்டுக்கலமே தெரியும். இருந்தாலும் மனசு எல்லாருமே நிறைய சாப்பிட்றாங்க. ஆனால் சாப்பிட்லாமே, ஐயமல் பாரத்தை போட்டு சாப்பிட்லாம், அவர் பிரசாதம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி துணிச்சலாக வாழைக்காய்களை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து கடற்பாசி இதெல்லாம் போட்டுருங்க. கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறது தான் இப்போ அப்படியே இருக்குது. தட்டி போடணும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம பொருள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வெங்காயம் போட்டுடலாங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெருசாக ஒரு வெங்காயம் காய் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். அவங்க அதில் விழுந்துட்டாங்க. அடுத்தது தேங்காய் ஒன்று, முழுமையான தேங்காய், அதை பொடி பண்ணுறதுக்கு தான் வச்சுருந்தேன். கடல் பாசி, லவங்கம், ஏலக்காய் அது போட்டாவே ஒரு வாசனைங்க. அது சுடுதண்ணி ஊற்றி மீன் மேற்க வந்து எல்லாம் கழுவி வச்சுருக்கிறேன். இன்னொரு முறையும் கழுவிடலாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் அந்த காரம் உப்போட வெந்தால் தான் நமக்கும் வந்து டேஸ்ட் கிடைக்கும். அதனால் மீன் மேக் போட்டுக்கலாம். போடுறது மட்டும்தாங்க நம்ம பார்க்க முடியும். இந்த பாத்திரத்தில் இருக்கிறத இந்த சின்ன அடுப்பில் வந்து கொஞ்சம் வந்து சிம்மு மாதிரி அது எரியும், லைட்டாக மெதுவாக எரியும். அதனால் இதில் போடுறது மட்டும்தான். மஞ்சத்தூள் எல்லாம் போட்டணும். தேவை இருக்கிற அளவுக்கு மஞ்சத்தூள். ஏன்னா பச்சை மிளகா வந்து ஒரு 5 மிளகாய் போட்டிருக்குறேங்க. இருந்தாலும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுக்கு 1.5 பக்கம் போடுறேன். அதே மாதிரி நம்ம கரு மசாலா தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது 1/2 கிலோ அரிசிங்க. காயெல்லாம் சேர்ந்தா நமக்கு ஒரு 1/2 கிலோ பக்கம் வந்துடுது இல்லைங்களா. அப்போது 1 kg கணக்கு வச்சு நம்ம ஏன்னா பீன்ஸு ஒரு 1/2 ஸ்பூனு கம்மி இஞ்சி பொடிங்க. இது நிறையா அவங்க மசாலா போட மாட்டாங்க, அன்னைக்கு அதிகம். அதனால் தண்ணிக்காகிறோட நம்ம செஞ்சுக்கும்போது கொஞ்சம் மசாலா வாசம். ஏன்னா அவங்க மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, எந்த குழம்பு வச்சாலும் சரி, மட்டன் குழம்போ எல்லாத்துக்கும் வந்து
நம்மளாம் பொடி எல்லாம் இந்த சிக்கன் பொடி மட்டன் பொடின்ற மாதிரி எல்லாம் போடுவாங்க. அவங்க சாம்பார் பொடி அரைச்சிக்கிறாங்க இல்லையா, அது மட்டும் தான் எல்லா குழம்புலையுமே போட்டுருவாங்க. அதனால நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் மசால் தூள் அதிகமாக இருக்குது அப்படின்வாங்க. இந்த காய் கொஞ்சம் அதுக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டுருவாங்க. உப்பு போட்டுங்களா? நம்ம தக்காளி வந்து 3 கிலோ தக்காளிக்கு மேலே செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, இதுதான் நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இதை வந்து இப்போ நம்ம ஒரு 5 பிடி பக்கம் போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூனுக்கு மேலே அதிகமாக போடலாம். எல்லாமே காய் போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு வேக விட்டு புதினா கொத்தமல்லி காய் எல்லாமே நம்ம கொத்தமல்லி இல்லை புதினா கருவேப்பிலை பீன்ஸு கேரட் எல்லாம் நல்லா அந்த காரத்தில் பிடிச்சி வெந்தாதான் இந்த மசாலில் நம்ம வேக வச்சுட்டோம். அது காய் சாப்பிடும்போது அந்த சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லா கிண்டி விட்டோம்ல, உப்பு போட்டோம்ல, நல்லா கொஞ்சம் ராவியில் வேகட்டும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி காய் வந்து நல்லா வேகிறதுக்கு தண்ணி. தண்ணி இங்கே பைப்பில் கேமரா வச்சுருக்கிற இடத்துல தான் இருக்குது பைப்பு. அதனால் தண்ணி நான் எப்போவுமே தோராயமாக ஒரு இது பார்த்து தாங்க ஊற்றுவேன். அளவெல்லாம் எடுத்து ஊற்றுறதில்ல, எனக்கு தெரியும். அதனால் அதை வச்சு அப்படியே எடுத்துறது தான். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அரைச்சி போட்டுக்கலாம். இது தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். அதில்
வந்து போட்டு தேவை கொஞ்சோண்டு காய்க்கு வச்சுட்டு நம்ம ஊற்றிக்கலாங்க. இந்த மிக்சிக்கு ஒருத்தர் மூடி 2 மூடி கட் ஆகிடுச்சிங்க. கொஞ்சம் மிக்சி ரிப்பேர் பண்ணுறவங்கிட்ட நம்மக்கிட்ட ஒரு பையன் ஒரு தம்பி இருப்பான். நம்ம சின்ன பையனோட ஃப்ரெண்டு கார்த்திங்க. அந்த பையன்கிட்ட கொடுத்ததுக்கு அவன் ஒரு மிக்சி ஒரு ஜார் கொடுத்தான். அது வந்து என்னாச்சுன்னா சும்மா பசங்க 500 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஜாரு தாங்க, ஒரு மிக்சி நம்மளது பட்டர்ஃப்ளை மிக்சின்னு கொடுத்துட்டு 500 ரூபாய் கையில் கொடுத்தேன். இந்த ஜாரு கொடுத்துட்டு கம்மன் அடங்கிக்கணும். இது ஒரு ஓட்டேன் ஒரு 2 நாள். அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. அது வந்து அதோட உழைப்பு அவ்வளோதான். இந்த பசங்கள்லாம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நமக்கு உப்பு போட்டுக்கலாம் தண்ணிக்கு தேவையான அளவுக்கு. ஏன்னா சாப்பாடு வேகணும் இல்லைங்களா, தேவையாக இருக்கிற அளவுக்கு. இப்போ வந்து இந்த தண்ணி கொதிச்சு வரட்டும். அப்போ கொஞ்சம் அரிசி போட்டு தயிர் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து காய் வந்து நம்ம இந்த பக்கம் சிம்மில் வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் பொருளை ரெடி பண்ணி காய் வந்து வடிகட்டி வச்சுருக்கிறோங்க. அந்த தண்ணியை தாளிச்சு விட்டுக்கலாங்க. அதாவது ஐயோ வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து உத்தரவு கொடுக்கல நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா. அதாவது வந்து அவங்களுக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு அந்த டைமு வந்துடுச்சுடாப்பா. நம்ம யாரோ ஒருத்தர் இப்போ தான் வந்து எல்லாமே ஏட்டு ஜேட்டுக்கு குடும்ப சண்டையிலேருந்து கொலை செய்கிற வரைக்கும் வீடியோ எடுத்து போட்டுக்கிறாங்க. எப்படின்னாலும் நமக்கு ஐயனை பற்றி தெரிஞ்சு இவ்வளோ நாள் நம்ம தெரிஞ்சிருந்தோம்ல, தெரியாமல் இருந்தோம்ல, அது அப்பாற்பட்ட விஷயங்க. இப்போ வந்து டீப்பொடி இப்போ வந்து நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் நமக்கு கேள்விப்பட்டோம்லான்னா நம்ம வந்து போயிட்டு வழிபடுறதில்ல. அச்சா இந்த இடத்துல தண்ணி இருந்தது, அதனால் மாட்டாங்க. சும்மா இருக்கும் போதெல்லாம் நம்ம கடைக்கு முன்னாடி இந்த லைட்ரு கொண்டு வர்றவங்க, நிறைய திங்ஸ் கொண்டு வர்றவங்க தண்ணி கொதிச்சிருச்சுங்க. நம்ம இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாங்க. தயிர் கொஞ்சோண்டு தயிர் போடணும்னு இல்லை. தயிர் போட்டால் என்ன ஆகுதுன்னா, நம்ம சாப்பாடு வந்து அடுத்த நாள் வச்சா கூட தயிர் போடலன்னா கூட கெடுறது இல்லைங்க. நான் செய்கிறதில்ல கெடுறதில்ல, எப்படின்னு தெரில. ஏன்னா நான் வந்து நிறைய டைமு இந்த மாதிரி பாத்திரத்துலேயும் செஞ்சுருக்கிறேன். தயிர் போடுறதுல வந்து நம்மளோட ஆப்ஷன் தான் அதெல்லாம்.
நான் நிறைய வந்து புதினாவும் சூப்பர் வாசம், அதை நம்ம சொல்லக்கூடாது, அது கொதி வருத்துங்க, அப்புறமா பேசிக்கலாம். நெய் வந்து அப்புறமா விட்டுக்கலாம், அதை கொதிக்கலாம். தேவை இருக்கிற அளவுக்கு வந்து காய் தாளிச்சுக்கலாம். எந்த பாத்திரமாவது ஒரு பாத்திரம் கரெக்டாக வருதாங்கக்கா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. என்ன செய்கிறது, ஒரு பாத்திரத்துலையாவது ஒழுங்காக நீங்கள் செய்கிறது தெரியலைங்கக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, இவங்க கொஞ்சம் மெதுவாக தான் அவங்க சாப்பாடே செஞ்சு நம்ம இறக்கி வச்சதுக்கு அப்புறமா தான் இது சட்டி சூடாகும். ஏன்னா வாழைக்காய் வந்து அதை வந்து இதாகிடும், பழம் ஆகிடும். அதனால் நம்ம பஜ்ஜி போட்டு, அதுவும் ஒரு வாழைக்காயை பஜ்ஜி போட்டால் தம்பி வந்து சாப்பிட்றதில்ல, போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா வந்து பசங்க உட்காந்துட்டே வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். உட்காந்துட்டு வேலை செய்கிறதுனால அந்த இடுப்பு பிடிச்சிக்கிறது, முதுகு, அந்த கழுத்து புடக்கழுத்தில் போயிட்டு உக்காரும் பாருங்க. ஏன்னா அதெல்லாம் அனுபவித்தேன். கேஸ் அவ்வளோ தொந்தரவு பண்ணும். நம்ம மிஷினில் உட்காந்துட்டுக்கிறது. நான் வந்து இப்போ வீட்டில் இருந்துட்டு காலையில் பாத்திரம் தேய்க்கிறது, அதுக்கு தான் ஒரே முறை தேய்ச்சிட்டு வர மாட்டேங்க. பாத்திரம் தாட்டி நான் வந்து வெளியே போயிட்டு உட்காந்து எழுந்திரிச்சு இந்த மாதிரி வேலையை வந்து, ஏன்னா இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால, தூரிகிட்டே இருக்கிறதுனால செடிங்களை வந்து அப்பப்போ போயிட்டு தொட்டு பார்த்துட்டு அதுக்கு தண்ணி ஊற்றுறது, கட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுட்டு இருப்பேன். அப்போ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சிக்காது. நம்ம மிஷினில் உட்காந்துட்டு வந்து இங்கேயும் கொஞ்சம் வேலை செய்கிறதுனால இல்லை விஷயம்னா ரொம்ப வந்து வேலை ஏதாவது ஒன்று ஒன்று செஞ்சிட்டே இருப்பேங்க. எனக்கு உடம்பு மட்டும் நல்லா இருந்தால், ஆரோக்கியமாக இருக்கும்போது நான் எல்லா வேலையும் செய்வேன். ஏதோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அது அவ்வளோதாங்க. ஐயன்னு சொன்னது தான். நான் வந்து நம்ம பாட்டு நம்மளை அது வந்து எதுக்கு சொன்னேன்னா, ஒரு நமக்கு அந்த பாக்கியம் இருந்தால் தாங்க. வேண்டாம் வெறுப்பாக சில பேர் வருவாங்க, அதனால நம்ம வாலண்டரியாக கூப்பிட்டு போயிட்டு அதில் ஏதாவது ஒரு அந்த வரக்கூடாது. அந்த சூழ்நிலை வந்துருச்சேன்னா நம்ம தான் பொறுப்பாகிடுவோங்க. இவங்க தான் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுவும் சொல்கிறாரு, ஒருத்தரோட கர்மா இன்னொருத்தருக்கு பாதிக்கும், கூட வர்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால அவங்களுக்கு அந்த சங்கல்பம் இருந்தால் நம்ம சொன்ன உடனே நான் வரேன் போகலாம் அப்படின்னு சொல்கிற பாக்கியம் வரும். சில பேர் வந்து கட்டாயப்படுத்திட்டு யாருக்கோசரமோ எதுக்கோசரமோ வரணும்னா அந்த சூழ்நிலையெல்லாம் நான் கொஞ்சம் போன டைம் போயிருக்கும்போது நினச்சிட்டேன். இருந்தாலே நான் போகும்போது ஆகட்டும் வரும்போது ஆகட்டும், ஐயா கிட்ட முக்கியமாக எனக்கு அருள் விளங்குறீங்களா இல்லையா தெரியலப்பா, ஆனால் நான் இந்த இடத்துக்கு வரேன், நான் வந்து கூப்பிட்டு வரணும் இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். கூப்பிட்டு போயிட்டேன் அவங்களவ. ஆனால் அவங்க முழு மனசாக ஒரு துளி கூட வரல. அந்த நபர் வந்து அந்த அம்மா வர்றவங்க, என் கூட வர்றவங்க ஒரே ஒரு துளி கூட ஒரு சந்தோஷமான்றது, அவங்கள போய் பார்க்கணும், ஐயனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துளி எண்ணத்தில் வரல. அப்போ வந்து எனக்கு ஒரு மிரட்டலும் கொடுத்துட்டாரு ஐயா, நான் உணர்ந்துட்டேன். ஆனால் இருந்தாலும் நான் மீண்டும் வந்து இந்த இடத்துக்கு சேர்ற வரைக்கும் ஐயனே பாதுகாப்பாக பொறுப்பாக கொண்டு வந்து என் கூட வந்ததுனால அவங்க எந்த ஒரு சிரமத்தையும் அனுபவிக்காமல் எப்படி வந்தாங்களோ அப்படியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட மன்றாடி என் மனசு ஃபுல்லாக அதுதான் வேண்டிகிட்டு இருந்தேன். ஒரு முறையாவது அந்த இடத்துக்கு வந்து, அதாவது அடுத்தவங்க கேட்டு சொல்லி வர்றது, அது அவங்களுக்கு அதுதான் மெயினாக பிடிக்கும். இந்த அம்மாவுக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா, நம்ம சொல்லி பண்ணுறதெல்லாம் இவங்க சொல்கிறது என்ன, நம்ம கேட்குறது என்ன அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவங்க மனசு இன்னும் வர்த்திக்குமே. அந்த நம்ம வந்து அப்படி இல்லை. 4 இடத்துக்கு போகிறவங்க வர்றவங்க எப்படி இருக்கும், 4 பேர் நமக்கு இன்ன வரைக்குமே யாரையும் கெடுத்தணும் பழி வாங்கணும்னால இல்லையா, அந்த மாதிரி எந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி நினைக்கிறவங்க
நல்லா இருக்கலாம். பின்னாடி வந்து அதை நம்ம சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம தானே வந்து நின்று அதுக்கு எச்சரிக்கைப்படுத்தும் போது அவங்க வேறு மாதிரியே எடுத்துக்கிறாங்க. அது நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு துளி கூட நம்ம நினைக்கிறது. அப்போ வந்து ஐயர்கிட்ட அதில் உன்னோட கதைகளாகட்டும், உன்னோட வரலாறு நீ மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கிடைக்கும் போது அப்படின்னு எனக்கு நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நான் அந்த மாதிரி தான் இப்போ நினச்சிருக்கிறேன். டெய்லி அன்றாட இப்போ பாருங்கள், நான் வந்து ஐயாவுக்கு வச்சுருக்கிற பிரசாதம் டிஸ்கஷன் எடுத்துக்காட்டுது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமும் நிரூபிக்கணும்னு சங்கல்பமும் இல்லை. அது நம்ம மனசு தட்டுச்சுன்னா அவ்வளோ ஒரு அற்புதம். இதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம எத்தனையோ காலங்காலமாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுங்க. இப்போ ஒரு 2 பச்சை மிளகு கீரி வச்சுருக்கிறேன், வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், பூண்டு போட்டிருக்கேன், அதில் கட் பண்ணிட்டேன். எத்தனையோ ஆண்டுகளெல்லாம் நம்ம வந்து பூச்சி ரூமில் நான் வந்து பால் வைக்காது இல்லை, தயிர் சாப்பாடு எந்த சொன்ன ஐயாவுக்கு நம்ம கடமையெல்லாம் முடிச்சுட்டு நெய் தீபம் வைக்கிறதுக்கு அவருக்கு வந்து என்ன சமைக்கிறனோ அதை வந்து பசங்களுக்கு வைக்கிறதுக்கு முடியும் ஐயாவுக்கு வச்சிருவேன். காலையில் அந்த 5 மணிக்கு 4:30 எந்திரிச்சேன்னா நான் 5 மணிக்கெல்லாம் ஐயா வேலையெல்லாம் முடிக்கிறோம். அதை வந்து நம்ம ஐயா சாப்பிட்டு போயிட்டாரு, வாசம் பிடிச்சி அந்த மாதிரி. இவங்க என்னன்னா சாப்பிட்றத நம்ம வந்து அந்த வைக்கிற சாப்பாடு ஆகட்டும், நம்ம வைக்கிற பிரசாதம் வந்து அப்படியே அவர் வந்து சாப்பிட்டு போனதுக்கு அடையாளம் நம்ம கொடுத்துடுறாரு. நம்ம வெளியில் போகணும் போகக்கூடாது, இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு பின்னாடி நின்று இது வரைக்கும் நான் அதெல்லாம், ஏன்னா நான் ஒரு குரு கிட்ட போனேன். அந்த குரு வந்து என் கூட இருக்கிறது பண்ணுறது எல்லாமே வந்து காட்டிட்டு இருந்தார். ஏன்னா அவர்னால் தான் நான் இன்னைக்கு வந்து இந்த ஜீவ சமாதி குருமார்கள் அப்படின்றத வந்து நமக்கு சில இதெல்லாமே வந்து எனக்கு உணர்த்துறாரு. இல்லைன்னா எல்லாமே அது வந்துடாது. ஏன்னா ஒரு காலத்தில் நமக்கு கிடைச்சிதான் என்னன்னு தெரில. அதோட பாகியம் இன்னைக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு அந்த எல்லைக்கு போகிறதுக்கு நமக்கு அந்த உத்தரவு கிடச்சிருக்குது. ஐயாக்கிட்ட இத்தனை காலகண்டங்களும் போயிட்டு இப்போ கிடச்சிருக்குதுன்னு நான் உணர்றேன். இல்லைன்னா நமக்கு முடியாது. ஆனால் ஒருத்தர் அதாவது வந்து இன்றைக்கி அவங்க நினச்சி பார்க்குறாங்களா இல்லையா, அது ஐயாவுக்கு தாங்க தெரியும். ஒரு ஐயாக்கிட்ட இருந்து தான் ஒருத்தருக்கு வந்து பப்ளிக்கில் அவங்களோட ஃபோட்டோவை போஸ்ட் அடித்து பேனர் அடித்து இன்றைக்கி எத்தனையோ வேனு பஸ்ஸு கூப்பிட்டு போகலாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு கடவுள் சன்னதிக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி வேணாலும் போயிட்டுக்கலாம். ஒரு கடவுளுக்கிட்டேன்னு போயிட்டு நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்ததே இன்றைக்கி நினச்சி பார்க்குறதில்ல யாருமே. பேனர் அடித்து இன்னார் மூலியமா இந்த பஸ்ஸுங்கள்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஒரு சன்னதிக்கு அந்த குரு கிட்ட போகிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு லைஃப்பை கொடுத்தாங்க அன்னைக்கு கடவுளை. இன்னைக்கு வந்து அது வந்து காசு பணம் இருக்கட்டுங்க, ஒரு வெளியில் வந்து ஒரு பப்ளிக் அவர்கள் இருந்து எல்லாமே அன்னைக்கே அனுபவிச்சாங்க. இன்றைக்கி வேறு மாதிரி அனுபவிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு அதெல்லாம் கடவுள்கிட்ட ஒரு பாக்கியம் இருந்தால் தான் போக முடியும். அதே தான் நானும் வந்து நினச்சிட்டே இருக்கேன். இன்றைக்கி அவங்க அதை நினச்சி பார்க்கறதில்ல. அவங்களுக்கு நான் ஒவ்வொரு அடியும் வந்து அந்த அடி எடுத்து வைக்கிறதுல நன்மையாக இருக்கணும்னு தான் போவாங்க. அந்த மாதிரி தான் ஐயா வந்து சில இதெல்லாமே வந்து இப்போ கூட இருந்து நடத்த ஐயாங்கிற இல்லைங்களா. என்னோடய அப்பாவை கூட நான் சுப்பிரமணியன்னு கூப்பிட்டுருக்குறேன், மணின்னு கூப்பிட்டுருக்கிறேன். கோபம் வந்து செல்லம்மா எங்கள் அப்பாவை எனக்கு 3 பேர் வச்சார், வேலு, நாகு, நாகலட்சுமின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வரத்தில் பிறந்ததுனால அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அந்த உருவமற்ற படைக்கிறதுனால அதை வச்சு கூப்பிட்டா தான் அவங்களும் வந்து சாந்தி படுவார், நல்ல ஒரு அனுகிரகம் கொடுப்பாங்களாம். அதனால வந்து அந்த பேர் வச்சார். அதில் நம்ம வந்து பிளாக் மார்க் அடிக்கக்கூடாது. நம்மளோட மைண்டில் வந்து பிளாக் யாருக்குமே வந்து அந்த இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இன்ன வரைக்குமே போயிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க அதெல்லாம் புரிஞ்சிக்கலன்னா ஒரு நாளைக்கு கடவுளும் புரிய வைப்பாங்க. அதனால் ஒவ்வொரு செகண்டும் இருக்காருங்க அவர்கிட்ட இருக்கிற மகிமை அதுதான். நம்மளுக்கு வந்து லைஃப்பை புரிய வச்சு, அதாவது அள்ளி கொடுத்து கீழே சாய்க்கிறதோட கிள்ளி கொடுத்து லைஃப் அப்படியே போயிட்டு நம்ம வளர்ச்சி வந்து உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்துறது இவர் மட்டும்தான்.
மற்ற இடத்துல நம்ம கொலையும் செஞ்சுட்டு குற்றமும் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு பாவம் மன்னிப்பு கேட்டு போயிட்டு ஒன்றுமே இருக்காது. அதுக்கு நான் சங்கதிகள் நான் என் கண்ணுக்குள்ளாரே என் குடும்பத்தில் நடக்கிறதே நான் பார்த்துட்டு அனுபவிச்சிருக்கிறேன். இனிமே வேண்டாப்பா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஐயக்கட்டு மன்றாடி இருக்கிறேன். ஒரு சகடம் வந்துருக்கு. இந்த காய் வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா இதில் வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஏன்னா ரொம்ப நேரம் வந்து அவரை பற்றி பேசினா அதை நம்ம பேசிகிட்டே இருக்கணுன்றோம் இல்லைங்களா, அதுதான். பின்னாடி திரும்பி பார்க்கணுங்க. நம்ம லைஃப்பில் வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன், மஞ்சள் தூள் போட்டேன், கொஞ்சோண்டு தேவைக்கு மசாலா தூள் மிளகாத்தூள். கெட்ட நிகழ்ச்சி யாரும் திரும்பி பாருன்னு சொல்கிறது இல்லைங்கிற, நல்லதை திரும்பி பார்க்கலாம். இதில் ஏதாவது ஒரு அணுகிருகம் இருந்தால் தான் நம்ம அடி எடுத்து வைக்க முடியுன்றாங்க இல்லையா. அந்த மாதிரி கொஞ்சோண்டு நம்ம இஞ்சி பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன். இது பொரியல் மாதிரி செஞ்சிருவாங்க. ஏன்னா தம்பி வந்து மாவு இருக்குது, கொஞ்சம் கறி மசாலா போட்டு அவன் வந்து தோசை கூட ஊற்றிக்கலாம் இருந்தானா ஊற்றிக்கலாம். அவனுக்கு நெய் மாவு இருந்தால் போடுங்க. இதுக்கு ஏன்னா நம்ம கொஞ்சம் சீரகத்தூள் போடணும், சோம்பு போடணும். எப்படின்னா இது வாழைக்காய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, சவுசக்காய்க்கு வந்து நமக்கு ஜீரண சக்தி தன்மை கொடுத்துருவாங்க. ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இருந்தாலே நம்ம வந்து சாப்பிட்ற வகையில் கொஞ்சம் எல்லாமே எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லதுங்க. இது வந்து சோம்பு பொடி தாங்க. எல்லாமே மாலை தேனு, அப்புறமா விஜய் சொன்ன மாதிரி சக்கல்தி நாத்தனா மாமியா உளுந்தியாங்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு கிண்டி விட்டு ஒரு காய் எடுத்து இப்போ கொட்டிடலாங்க. காய் கொட்டிட்டு கொஞ்சம் நம்ம அந்த தக்காளி நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். புதினா அடி பிடிச்சிருமான்னு சொல்லிட்டு ஒரு பையன் கரெக்டாக போயிடுச்சுங்களா. எனக்கு வந்து இதில் செஞ்சு பழகினால வந்து ஒரு நம்ம இப்போ காய் எடுத்து கொட்டிட்டு அங்கிட்டு மாதிரி கொஞ்சம் நெய் ஊற்றி பண்ணிடலாம். ஏன்னா இதில் வந்து நான் எண்ணெய் ஸ்பூனை தான் போட்டுருக்கேன். நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தக்காளி வந்து ஒரு 3 ஸ்பூன். இந்த ஞாயிறு வந்தால் ஒரு மரம் அவ்வளோதாங்க. அதெல்லாம் வச்சுக்கலாம், மதிக்கலாம். காய் வந்து கொட்டிக்கலாம். தேங்காய் அரைச்சிட்டு இல்லைங்களா, அது ஊற்றினா கொஞ்சம் நமக்கு குழம்பு மாதிரி வரும். தம்பி வந்து இல்லை நம்ம இப்போ சாப்பாட்டு கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டு வச்சுட்டோம்னா அவன் வந்து சாப்பிடுவோம்.
நெய் கொஞ்சம் போட்டு கிண்டி விட்டு இறக்கி அந்தாட்டு சிம்மில் வச்சுட்டு காயை தூக்கி இந்த பக்கம் வச்சுக்கலாம். நெய் போட்டியா இல்லையா அப்படி இதுக்கு நெய் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. டைமுக்கு வந்து தீட்டு காய் மீன் மேக்கெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதனால் எல்லாம் காயை தூக்கி அந்த பக்கம் வச்சுக்கலாம். கொஞ்சம் அது மெதுவாக தான் எடுத்துட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. நம்ம தேங்காய் ஊற்றி கொதிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாசிப்பருப்பு தேங்காய் ஆட்டி வச்சுருக்கிறது. எப்படி இங்கே பாசிப்பருப்பு போட்டு நீங்கள் உடனே தேங்காய் ஊற்றுறீங்க. அப்படி அப்போ இந்த தேங்காயை தண்ணி ஊற்றி தானே இப்போ கொஞ்சம் கழுவி இதெல்லாம் ஊற்றுறோம்ப, அப்போ வந்து சரியாக இருக்கும். தேவையாக இருக்கிறது இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு, அவ்வளோதாங்க. இந்த பருப்பு வந்து ஒரே ஒரு நம்ம கத்திரிக்காய் போட்டால் நம்ம செய்வோம், அதில் புளி போட்டு செய்வாங்க, புளி தண்ணி ஊற்றி. இதில் நம்ம தக்காளியிலே வந்து புளி போட்டு தான், லெமன் புளி போட்டு தான் வச்சுருக்கிறோங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இப்போ கிரேவி மாதிரி அரைச்சிக்கிறேங்க. சூடனா இதில் இருக்கிற நெய்யெல்லாம் உரிச்சேன்னா இந்த பாட்டில் ஊற்றி வச்சிடலாம். ஓகே, சூப்பராக ஆயிடுச்சுங்க. இவங்க வேலை அதுதான். அது ஒரு கொதி வந்த உடனே கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இறக்கிடலாம். நான் நெய் போட்டு விட்டதுக்கப்புறமா ஒரு கிண்டு கிண்டி அவ்வளோதாங்க.
மக்களை, ஒரு வெஜ்ஜு பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இன்றைக்கி வியாழக்கிழமை, பௌர்ணமி, நிறைஞ்ச பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாளைக்கு காலையில் 6:30 மணிக்கு 7 மணிக்கா பௌர்ணமி முடியுது. சாதம் நல்லா குழஞ்சி போச்சு. ஒரு இடங்க முடிய அப்படியே ஆரம்பிக்கலாம். ஒரு இந்த தயிருக்கு மட்டும் தம்பி கொஞ்சம் பச்சடி போட்டுக்கலாங்க. தயிர் பச்சடி அவ்வளோதான். மக்களை, இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் எல்லாருமே உடம்பை பார்த்துக்கலாம். ஆரோக்கியமாக இருக்கிற காலங்களை பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாங்க. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் 2 வெங்காயம் உரிச்சு கொஞ்சோண்டு தயிர் பச்சடி போட்டுக்கலாம். என்னை பற்றி பேசினேன். ஆனால் அது ரொம்ப எல்லாருக்குமே ஒரு வெறுப்பாக ஆகிடுது. அது நம்ம சரி விடுங்க. அவங்க மக்கள் என்னைக்கு புரிஞ்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை, அதை இறக்கி வச்சுட்டு நான் ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுக்காங்க. ஐயன் பிரசாத்தை நம்ம சாப்பிடணும் இல்லைங்களா? இது அப்படியே அவர் பண்ணியிருக்கிற ஒரு விளையாட்டுக்கு டொங்குன்னு ஏறி குதிச்சு விடணும் போல் இருக்குது. அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. அடுத்தது அதாவது ஆனந்த கண்ணீர் வர்றதுக்கும் ஒரு காலம் நமக்கு உண்டு. இப்போ பைத்தியரிசி இந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாரடி இருக்கேன் லூசு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நிகழ்வு. அதனால் ரொம்ப ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கேன். அதில் நம்மளும் இந்த பாவி வீட்டில் நம்ம வைக்கிற பிரசாதத்தை சாப்பிட்றாரு, எல்லாம் பண்ணிட்டு போகிறாரு, கூட இருக்கார். டிகாஷன் சூடு பண்ணியிருக்காரு. அதுதான் மக்களை, இது பாருங்கள். நல்லா கொதி, கொஞ்சம் சிம்பிள் வச்சுருக்கிறப்ப கொதி வந்தால் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். நான் கையோட டிகாஷனும் குடிச்சிட்டு அவ்வளோதான். கடைக்கு நம்ம கிளம்ப போகிற வேலை தான் வந்துருச்சு. ட்ரெஸ் மாதிரி பாய். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, இல்லையா திட்டுங்க. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம எப்போயாவது நமக்கு தோணும் போது செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ஏதாவது டைம் பார்த்துட்டு ஐயாவுக்கு சும்மா சேமியா பாயிட்டு வச்சு செய்யலாமா, இல்லை பால் ஏதோ ஒன்று செஞ்சிடுவோங்க. நான் பாய் பாய். எல்லாருக்குமே ரொம்ப 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 இன்னைக்கு பௌர்ணமி. எல்லாருமே அவங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கு யார் எப்படி போகணுன்னு நினைக்கிறாங்களோ, எவ்வளோ ஆனந்தமாக சந்தோஷமாக நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக கடவுள்கிட்ட எல்லா ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் இருந்தாவே நமக்கு கை காலை எல்லாம் கொடுத்துருக்குறாரு இல்லைங்களா கடவுள். அது மூலிமா நம்ம எல்லா நன்மைகளும் செய்யலாம், ஓடி ஆடி. அதனால் எல்லாருக்கும் நன்றி. பாய்.